Hi student, welcome to Study with Rose channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 10th எக்ஸாம்பிள் 1.2 பார்த்துக்கலாம். இஃப் a cross b equal to அப்படின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, then find a and b. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். போன சம்லேயே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் எப்போவுமே என்ன பண்ணணும், கிவன் எழுதிக்கணும். ஓகேவா, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க கொஸ்டினை பார்த்து. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ பண்ணணும். ஏயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த எலமெண்ட். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு செட் கொடுத்துருக்காங்களா, இப்போ நிறைய எலமெண்ட்லாம் இருக்கா, இதில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்னா இதை ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்கா, இதில் இந்த ப்ராக்கெட்டில் பாருங்களேன் ஃபஸ்ட்டு நம்பர் 3, அதே மாதிரி இதில் 3, இங்கே 5, இங்கேயும் 5, அப்படி தானே, இதுதான் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ். இதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க, ஏன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஏல என்ன எழுதணும் அப்படின்னா இங்கே எத்தனை டைம் 3 இருக்குது, 2 டைம்ஸ் 3 இருக்குது, அதே மாதிரி 2 டைம்ஸ் 5 இருக்குது, அப்படி தானே. அப்போது அதை 1 டைம் எழுதுனா போதும். அப்போது இதில் என்ன பண்ணலாம், இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, ஸோ இங்கே நம்ம 1 டைம் எடுத்துக்கிட்டோம், இங்கேயும் 2 டைம் இருக்குது, இங்கே 1 டைமாக எடுத்துக்கிட்டோம். இப்போ ஏயோட ஆன்சர் என்னது 3,5, இதுதான் ஏயோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பி கண்டுபிடிக்கணும், அப்படி தானே. பி என்ன இருக்குது, ஃபஸ்ட் வேல்யூ நம்ம பார்த்தாச்சு, இப்போ செகண்ட் வேல்யூ பி. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூலாம் நம்ம எடுத்தாச்சு, அப்படி தானே, 3யும் 5யும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ரிமைனிங் என்ன இருக்குது, பி பார்க்கணும், அப்படி தான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பி பார்க்கணும். அதில் 2, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 4 இருக்குது. 2 டைம்ஸ் ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 1 டைம் அதை எடுத்துட்டாலே போதும். இப்போ 2,4 2,4 இருக்குது, அப்போ அதை 1 டைம் எடுத்துக்கிட்டோன்னா 2 வரும், 4 வரும். இங்கே பாருங்கள், அப்போ பின்னா என்னது, செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா ரெண்டாவதுல இருக்கிறது. சரிங்களா, ஓகேவா. ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட்டு பார்க்கணும், செகண்ட்னா செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட் என்னது ஏ கிராஸ் பி. இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு, பி ஈக்குவல் டு 2,4. இப்போ நம்ம இது வந்து 2 மார்க்கில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் இது வந்து. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சும்மா நீங்கள் இது மட்டும் எழுதிட்டு இந்த 2 ஆன்சர் எழுதுனா நம்மளுக்கு மார்க் போட்டுருவாங்களா அப்படின்னா போட மாட்டாங்க. கம்பல்சரியாக ஏன்னா நம்ம ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு செட் ஆஃப் ஆல் அப்படின்னு இந்த 2 லைன்ஸ் எழுதிக்கோங்க. அதே மாதிரி பிக்கும் இந்த 2 லைன்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. ஓகேவா.